நான் தான் உங்கள் மைக்ரோ ஃபுட் ரவி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். யூடியூப் சீரீஸ் ஆரம்பித்து அப்படியே விட்டுட்டிங்களே அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்க. ஆரம்பித்து விட்டுட்டிங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் பார்க்கலன்னா உங்களுக்கு ஐ பட்டன் இந்த சைடு வரும், நினைக்கிறேன் ஐ பட்டன். உங்களுக்கு ஐ பட்டனில் மேலே வரும் டேர்ன் ஆஃப் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கமெண்ட் ஆஃபில் இருக்கும், இல்லை இந்த கிட்ஸ் இல்லாத வீடியோ அப்படின்னு சொல்லி உங்கள் சேனல் அப்படி இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்றது அந்த வீடியோவில் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். அடுத்து இன்னைக்குள்ள வீடியோ ஹவு டு ஏர்ன் மணி ஆன் யூடியூப். இதை நம்ம பார்ட் டைமில் பண்ணலாமா இல்லை ஃபுல் டைம் பண்ணலாமா, உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஃபீல்டில் இருப்பீங்க. அந்த ஃபீல்டை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி, உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில், உங்களுக்கு தெரிஞ்ச எடிட்டிங்கில் போட ஆரம்பிக்கணும். முதல்ல 15,000க்கு லேப்டாப்பு, இப்போ மைக்கு, அப்புறம் இதில் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த போயா மைக்கோட அன்பாக்சிங் விரைவில் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த போயா மைக்கு வாங்கினா போதும். ஒரு கிம்பல், இந்த என்ன கிம்பலாக அமேசான் பேசிக்ஸில் அமேசானில் ஒரு கிம்பல் இருக்குது, இது வாங்கினா போதும். இதை வச்சு ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், முதல்ல ஆரம்பத்துக்கு ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். எப்போ நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கிறீங்களோ நல்லா போகும். அது எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படின்னா வீடியோவோட லென்த் முக்கியம், கண்டென்ட் முக்கியம். யாரும் போடாத கண்டென்ட்டாக இருக்கணும். போட்ட கண்டென்ட்டே போட்டிருந்தீங்கன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்டேட்டட் வெர்ஷன் வீடியோஸ் டக்குன்னு போடும்பொழுது நல்ல யூஸ் வரும். அதே மாதிரி உங்களோட ஃபோன் கேமரா அது போதும். இதை வச்சு நீங்கள் யூடியூப்பை ஏர்ன் பண்ணலாம். இதை பார்ட் டைமாக பண்ணலாமான்னா முதல்ல பார்ட் டைமாக தான் ஆரம்பிங்க. உங்களுக்கு அபோவ் 15,000 20,000 போகும்பொழுது மட்டுமே நீங்கள் ஃபுல் டைமாக இறங்க நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன். இதுக்கடுத்து உங்கள்கிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்குது, அதை இது கூட கனெக்ட் பண்ணணும், இந்த யூடியூப் கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா வீடியோ எடிட்டிங் பண்ண கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் போதும். அதேமாரி பிளாக், ஏதாவது டைப்பிங் தெரியும், தமிழ் பண்ணுவேன், இங்கிலீஷ் பண்ணுவேன், இந்த வீடியோ பற்றின இன்ஃபர்மேஷனை எழுதி பிளாகில் போடுங்க. அந்த பிளாகோட லிங்கை இங்கே கொண்டு வாங்க. பிளாகில் எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, யாராச்சும் ஒருத்தர் கமெண்ட் பண்ணினாலும் இந்த பிளாகை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு போட ரெடியாக இருக்கிறோம். அதுக்கடுத்து ஹவு டு ஏர்ன் மணி ஆன் யூடியூப்பில் நம்ம இப்போ முதல்ல நம்ம சின்னதாக போகும்போது 200 300 இருக்கும். ஸ்பான்சர்ஷிப் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். 1-2 வெப்சைட் இருக்குது. தொடர்ந்து இந்த யூடியூப்போட அப்டேட்டட் பற்றி சொல்லும் பொழுது அதுக்கும் நல்ல வரவேற்புகள் இருக்குது. அது மாதிரி இந்த ஃபுட்டு போடும்போது நிறைய வரவேற்பு இருக்குது, நிறைய பேர் பார்க்குறாங்க, நல்ல ஒரு ரீச் இருக்குது. இந்த மிக்சர் ரிவ்யூ, ஆடியோ சிஸ்டம், இந்த லேப்டாப் பற்றின இன்ஃபர்மேஷன், ரேம் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், அப்புறம் ஏதாவது எஜுகேஷன். இன்னும் சொல்ல போனால் நாங்கள் ஒரு எஜுகேஷன் சேனல் ரன் பண்ணுறோம். அந்த சேனல் தான் நல்ல ஒரு குரோத் இருக்குது. ஏன் அப்படி சொன்னால், இன்றைக்கி எஜுகேஷன் பார்க்குறவங்க அதில் பார்த்து படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அடுத்து இந்த யூடியூப்பில் நம்மளோட பிஸ்னஸை கொண்டு போக முடியுமானா கண்டிப்பாக முடியும். இதை நாங்கள் சக்ஸஸாக நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஆர்டர்ஸ்கள் கண்டிப்பாக இதுலேருந்து வரும். நீங்கள் அதை ப்ரொஃபஷ்னலாக கொண்டு போகும்போது தொடர்ந்து பார்க்கும்பொழுது, இப்போ எனக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க, 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துடுச்சு, மந்த்லி 5,000 நான் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னு வரும்போது, இதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிஎஸ்எல்ஆர் வாங்கணும், லேப்டாப்பை அப்கிரேட் பண்ணணும், நல்ல சாஃப்ட்வேர்ஸில் எடிட்டிங் பண்ணணும், நல்ல மைக் இருக்கணும், நல்ல லைட்டிங் இருக்கணும். இந்த ஸ்டூடியோ செட்டப்பை கொண்டு வரது எப்படி அப்படின்றத உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் பேச ஆசைப்படுகிறேன். விரைவில் வரும். இந்த ஸ்டுடியோ செட்டப்பில் நல்ல ஒரு எடுத்து நீங்கள் போடும் பொழுது அது குவாலிட்டியாகவும் இருக்கும், கண்டென்ட் நல்லா இருக்கும் பொழுது தொடர்ந்து மக்கள் பார்க்க ஆவலாக இருக்கிறாங்க. நாங்கள் அதை எக்ஸ்பெரிமெண்ட்லி பார்த்துருக்குறோம். கண்டென்ட்டு தான் ரொம்ப முக்கியம். 10 செகண்ட் பார்த்துட்டு ஓடுறதில்ல, 1 நிமிஷம் 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸாவது உங்களோட வீடியோவில் அவங்கள நீங்கள் உட்கார வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் வாட்ச் ஹவர்ஸ் வரும். சும்மா இது எனக்கு 10,000 20,000 வியூஸ் வந்துருக்குது அப்படின்னா 10 செகண்ட் பார்த்துட்டு போயிருப்பாங்க. உங்களால் சொல்ல முடியாது. அதை யூடியூப் அனலிட்டிக்ஸில் போய் பாருங்கள், யூடியூப் ஸ்டுடியோவில் போய் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது. யூடியூப் ஸ்டுடியோ இப்போ புதுசாக வந்துருக்குது. நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது யூஸ் பண்ணி. ஏன்னா கிளாசிக் வெர்ஷனே யூஸ் பண்ணி பழகிட்டதால இதோட அது ஈஸின்னு தான் நான் சொல்லுவேன். சின்ன விஷயங்கள் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கலாம், பட் அதில் வருகிற நாட்களில் அவங்க சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து இப்படிப்பட்ட யூடியூப் சீரீஸ் வேணும்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து அப்படியான வீடியோக்கள் போடுவோம். மீண்டும் இப்படிப்பட்ட வீடியோவில் உங்களை சந்திக்கும்படி உங்களை இந்த விடைபெறுவது உங்கள் மைக்ரோ ஃபுட் ஃபேக்டர் ரவி. தேங்க்யூ.